வணக்கம். நமது திராவிட இயக்கத்தின் சார்பாக திருமதி ஓவியம் ரஞ்சன் பேசுகிறேன். நாங்கள் இப்பொழுது நல்லவர்களுக்கு ஆதரவு, எங்கள் கட்சியை பொறுத்த மட்டும் நல்லவர்களுக்கு ஆதரவு, நல்லது செய்பவர்களுக்கு ஆதரவு கொடுப்போம். தொடர்ந்து திமுகவுக்கு நாங்கள் ஆதரவு கட்சியாக செயல்பட்டுக் கொண்டு வருகிறோம். உங்களுக்கே தெரியும் எப்படி போயிட்டு இருக்குன்னு. நாங்க எங்களை பொறுத்த மட்டிலும் 40 நாங்கள் வெற்றி பெறுவோம், 40 திமுக ஜெயிக்கும், உதயசூரியன் வெல்லும். பல விதமான விமர்சனங்கள் கருத்துக்களை நாங்க பார்த்துட்டு இருக்கோம். இது ஒரு பெரிய மாயை உண்டு பண்ணி மக்களிடையே ஒரு பெரிய சலசலப்பும், இது தேவையில்லாத சில பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டு வருகிறார்கள் மற்றவர்கள். அதாவது எது பேசினாலும் குற்றம், எழுது நின்றாலும் குற்றம், உட்கார்ந்தாலும் குற்றம், அப்படிதான் ஆயிட்டு இருக்கு. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை தான் தெளிவுபடுத்துறேன். ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும். இது ஒரு 2ஆம் கட்ட போர்ல நாம போயில இருக்கோம். நம்ம இந்த இரண்டாம் கட்ட போர்ல நாம இன்னைக்கு செய்ய போறது ஒன்னே ஒண்ணுதான். திமுகவுக்கு வாக்களிச்சா இந்த 2ஆம் கட்ட போர்ல நம்ம வெல்ல போறோம். மதவாத சக்திகளுக்கு இனிமேல் இடம் கொடாமல், இனி மதவாதம் என்றதே இருக்கக்கூடாது. தொடர்ந்து 10 வருட காலம் அவங்க கேட்கிறாரு, அண்ணாமலைஜி அவர்கள், மரியாதைக்குரிய அண்ணாமலைஜி அவர்கள் கேட்கிறாரு, நாங்க 10 வருட காலம் நீங்க என்ன பண்ணீங்க, உங்களை மாதிரி பிரஸுங்க கேட்கிறாங்க. நாங்க உத்தரவாதம் கொடுத்துட்டோம். என்னத்த உத்தரவாதம் கொடுத்தீங்க? இதான் ஒரு பேச்சு. 10 வருட காலம் நீங்க என்ன செஞ்சீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. நாங்க உத்தரவாதம் கொடுத்தாச்சு, நாங்க உறுதிமொழி கொடுத்தாச்சு, நாங்க உத்தரவாதம், நாங்க கூட தான் உத்தரவாதம் கொடுத்துருக்கோம், நாங்க கூட தான் இங்க செய்யறோம், அதை செய்யறோம் சொல்லிட்டு இருக்கோம், மக்களுக்கு செஞ்சிட்டு இருக்கோம். நீங்க என்ன செஞ்சீங்க? நீங்க கேஸ் உங்களால குறைக்க முடிஞ்சுதா? சொல்லுங்க அண்ணாமலைஜி அவர்களே. மக்களுக்காக உழைக்கிறோம், மக்களுக்கு தான் அவருக்கு குடும்பமே இல்ல, மோடிஜி அவர்களுக்கு குடும்பமே இல்ல, அவருக்கு மக்கள் தான் அந்த குடும்பம், உங்களதான் பார்க்க வந்திருக்காரு, பாசத்தோட அன்போட பார்க்க வந்திருக்காருன்றீங்க. மக்களோட என்ன, அவங்களுடைய கோரிக்கை என்ன? இன்னைக்கு யாரும் விறகடுப்பு இல்ல, எல்லாரும் கேஸ் அடுப்பு. கேஸை வாங்கக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு சக்தி இருக்கிறதா சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு என் வீட்டுல கேஸ் கம்பெனி வச்சிருக்கேன், நான் வாடகை கொடுத்துருக்கேன். அவர் சொல்றாரு, எந்த கேஸ்லயும் போயிட்டு இந்த இடத்துல போய் உக்காந்தாலே கொஞ்சம் கீழ் மட்டத்துல உட்காந்து யாருமே அன்னைக்கு வாங்குறது இல்ல. இன்னைக்கு கேஸ் வந்துருச்சு நாங்க சொல்றோம், மறுநாள் போய் பாவம் இருக்கிறத அடமானம் வச்சுதான் வாங்குறாங்க. அப்படி இருக்கு நிலவரம். ஒரு நாள் அன்றாட காட்சிகள். நீங்க எல்லாமே காலையில போனா வேலை செஞ்சுட்டு சாயந்தரம் வீட்டுக்கு வராங்க. அன்னைக்கு வந்தாதான் 800 ரூபாய் ஒரு நாள் கூலிங்க. கூலிக்கு வேலை செய்யறோம். பேசுறாரு, பெருசா பேசுறாரு, நாங்க இப்படி பண்ணிடுவோம், அப்படி எது கேட்டாலும் நாங்க உத்தரவாதம் கொடுத்துட்டோம். 10 வருஷம் நீங்க என்ன செஞ்சீங்க? எனக்கு தின்ற சோத்துக்கு ஜிஎஸ்டி போட்டிருக்கீங்க, வேற என்ன பண்ணீங்க? வேற என்னத்தை குறைச்சிங்க? இப்போது குறைச்சிருக்கீங்க பெட்ரோல் விலைய. பெட்ரோல் விலை பாருங்க. இதெல்லாம் என்ன செஞ்சீங்க சார்? செல்வந்தர்களுக்கும் பணக்காரர்களுக்கும் உண்டான ஆட்சி தான் சார் பிஜேபி ஆட்சி. இதை தெளிவுபடுத்துறாங்க, மக்களுக்கு தெரியணும். அது திராவிட கட்சிகள் தொடர்ந்து ஆழ்ந்து கொண்டு வருகிறது நம்மளுடைய தமிழ்நாட்டை. இன்னுமே எல்லா வித வசதிகள் எல்லா விதத்தையும் கொடுத்தது. இன்னைக்கு இபிஎஸ் சொல்றாரு, திராவிட கட்சினாலதான் இன்னைக்கு மாணவர்கள் எல்லாம் சிறந்து விளங்கினாங்கன்னா பாவம் உண்மையை ஒத்துக்கிட்டாரு. அதனால மாணவர்கள் எல்லாம் இன்னைக்கு இன்னைக்கு நல்ல முறையில படிக்கிறாங்கன்னா அது திராவிட கட்சி தான் காரணம். இன்னைக்கு நீங்க நான் இதை செஞ்சிருவேன், அதை செஞ்சிருவேன், எல்லாத்தையும் செஞ்சிருவாங்க, ஒண்ணு கூட பாக்கி கிடையாது. இதுவரை என்ன செஞ்சீங்க? இதுவரை மக்கள் கஷ்டப்படாம வாழ்ந்தாங்களா பிஜேபி அரசால? இனிவரை மக்கள் எல்லா சலுகை, சொன்ன சலுகைகள் எல்லாம் நீங்க கொடுத்தீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க சார், நீங்க சொல்லுங்க. அண்ணாமலைஜி சொல்லுங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு கடந்த கொஞ்சம் 10 நாளாவே பார்த்துட்டு இருக்கேன். ஒரு வேலை செய்யற பிள்ளை சொல்றான், எங்க இதுல திண்டிவனம் பக்கம், எங்க இதுல செய்யார் பக்கம் கலைஞர் கட்டி கொடுத்த வீடு தான் நாங்க இன்னமும் இருக்கிறோம். அந்த ஏரியா ஃபுல்லா வீடு இல்லாதவருக்கு வீடு கட்டும் திட்டம் ஃபுல்லா எல்லாருக்குமே கொடுத்தாரு. ரோட்ல இருக்க அத்தனை பேருக்கு வீடு கொடுத்தாரு. இது உண்மை, மறுக்க முடியாது. இங்க பரப்பில பாருங்க, கலைஞர் கொடுத்த வீடு இன்னமும் ஓடு வீடு அவ்வளவு அழகா இருக்காங்க. எங்களுடைய பாஸ்டர் எல்லாம் கோயில் நடத்திட்டு இருக்காங்க சார். அந்த இடத்துல சமத்துவபுரம் எல்லாருமே இருக்காங்க. நீங்க என்ன கட்டினீங்க சொல்லுங்க பாக்கலாம். எத்தனை பேருக்கு நீங்க என்ன செஞ்சீங்க? தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டை குறி வச்சு நீங்க நேற்று அமித்ஷா அவர்கள் வந்திருக்காரு, அதான் அன்னைக்கு மோடிஜி அவர்கள் எத்தனையாம் முறை வந்துட்டா திரும்ப வர போறாரு. ரோட் ஷோ, புதுசா ரோட் ஷோல நீங்க எல்லாம் முடிச்சிடுவீங்களா? ரோட் ஷோ பண்ணா சார் இதெல்லாம் பார்த்துட்டு முடிஞ்ச இயக்கம் சார் திமுக. எல்லாவற்றையும் முத்தமிழர் கலைஞர் அவர்கள் எல்லாவற்றையும் பார்த்து இன்னைக்கு கட்சி நடத்தி இன்னைக்கு கொண்டு ஸ்திரப்படுத்தி நிப்பாட்டிருக்காரு. மக்களுக்காக உழைக்கும் கட்சி சார் திமுக. அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் இவங்க. அதே போல மக்களும் இந்த முறை
திமுகவுக்கு வாக்களிங்கன்னு நாம் கேட்கிறோம். ஏன்னா நம்ம நாட்டை காப்பாற்றணும் தான் திமுகவுக்கு வாக்களிங்க. ஜனநாயகம் காப்பாற்றப்படுறதுன்னா திமுகவுக்கு வாக்களிங்க. இன்னைக்கு வந்து மதவாத கட்சி உள்ள வரக்கூடாதுன்னா திமுகவுக்கு வாக்களிங்க. மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போது நம்ம என்ன மாதிரி சுச்சுவேஷன்ல நம்ம இருக்கிறோம். நேற்று கூட அவர் ராகுல் காந்தி அவர்கள் வந்து மிக எளிமையான ஒரு தலைவர். அவரை வந்து மக்கள் வந்து இன்னும் வந்து நிறைய பேர் வந்து இந்தியாவில வந்து மக்கள் வந்து புரிஞ்சுக்கிறோம். அந்த குடும்பமே சார் நம்ம நாட்டுக்காக உழைச்ச குடும்பம். நீங்க காட்டுக்க பார்க்கலாம். நாட்டுக்காக உழைச்ச உங்களுடைய கட்சியில யார் காட்டுங்க? இந்த நாட்டுக்காக உழைச்சி இந்த நாட்டுக்காக தன் உயிரை மாய்த்தார் அவங்க அப்பா. இன்னைக்கு ராஜீவ்காந்தி எல்லாம் மறக்க முடியாது. அந்த டெத்தெல்லாம் இன்னைக்கு யாருமே மறக்க முடியாது. நீங்க எல்லாத்தையும் இன்னைக்கு வந்து ராகுல் காந்தி அப்படின்னா அவங்க எல்லாம் வந்து இன்னைக்கு எப்படி அந்த டெத் ஃபாதருடைய டெத்தை இன்னைக்கு இந்த நாடு வந்து ஒரு பெரிய தலைவரை இழந்திருக்குது. ராஜீவ் காந்தி எல்லாம் இன்னைக்கு நான் எப்படி மறக்க முடியாதல்லாம். அவங்க எல்லாம் வந்து இந்த நாட்டுக்காக உழைக்க வந்து தன் உயிரை கொடுத்தவங்க சார். அதாவது அந்த குடும்பத்தெல்லாம் நான் மறக்க முடியாது. அந்த எளிமை இன்னும் இருக்கு பாருங்க. நேற்று என்ன அழகா குச்சி போறாரு. அது மாதிரி அந்த மாதிரி தலைவர்கள் வரட்டும் சார். அந்த மாதிரி தலைவர்கள் ஆளட்டும் சார். ஆனா ஒன்னே ஒண்ணு, இந்த முறை அப்படி இப்படி ஏதாவது ஆச்சுன்னா இனிமேல் ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம நாட்டு நிலைமை ஒண்ணுமே இந்த மாதிரி நீங்க கேமரா கூட எடுத்துட்டு வந்து உட்கார முடியாது. உட்காந்து அண்ணாமலை உட்காந்து நான் சொல்றது ஏது கமான் நான் சொல்றது மட்டும் இது என்னன்னா என்னன்னா அந்த அண்ணனுக்கு வெளியே போடு, அந்த அக்காவுக்கு உள்ள போடு. இதான் நடக்க போகுதுங்க சார். எதுக்குமே வந்து சுதந்திரம் கிடையாது. சுதந்திரத்தை இழக்க போகிறோம். இதை மட்டும் எல்லாரும் நினைச்சுக்கிட்டாலே போதும். அதனால வந்து இந்த முறை எதையுமே நம்ம வந்து எடுத்துட்டு இந்த தேர்தல் வந்து நாம நல்லவர்களை வந்து கொண்டு வரணும். நம்ம நாட்டை காப்பாற்றணும்னு நினைச்சாலே இந்த தேர்தலுக்கு திமுகவுக்கு வாக்களிக்கணும். ஆரம்பத்தில இருந்தே திமுகவுக்கு தான் குரல் கொடுத்து கொண்டு வந்தது. ரைட்டுங்களா? இப்போதும் நாங்க எப்பவுமே திமுகவுக்கு தான் குரல் கொடுத்து கொண்டு வருவோம். ஏன்னா திராவிட கட்சிகள்னு சொல்லும் போது நாம இங்கதான் நம்ம குரல் கொடுப்போம். மற்றபடி வேற எதையும் நாங்க நினைக்கவே மாட்டோம். எங்களுக்கு வேண்டியது திமுக ஆள போறோம். ஆனா நாங்க என்னைக்கும் மக்களிடையே எங்களுடைய சேவை வந்து தொடர்ந்து போறோம். மழை காலத்துல வந்து யார் செஞ்சா நாங்க செஞ்சிருக்கிறோம். நாங்க சாப்பாடு போடுறோம். நாங்க தூய்மை பணியாளர்கள் தொடர்ந்து 25 நாள் சாப்பாடு கொடுத்துருக்கேன். நான் எல்லாம் இந்த ஏரியால நாங்க என்னென்ன பண்ணணுமோ நாங்க பண்ணிட்டு இருக்கோம். மக்களோட எங்க மாமனார் வந்து திரு SCC அந்தோணி பிள்ளை அவர்கள். அவர் தொழிற்சங்கவாதியா இருந்தாரு. அவர் வந்து இன்னமும் வந்து வடசென்னையில வந்து தெய்வமா பல இடத்துல அவரை கருதுறாங்க. ஏன்னா அவர் வந்து தொழிலாளருக்காக தண்ணியை வந்து மாய்த்தவர். அவர் சுதந்திர போராட்ட வீரர். இது சுதந்திர போராட்ட வீரரோட வீடு. இது இந்த நாட்டுக்காக அது அவர்